சாய்ராம். என்னுடைய அன்பு தங்கமே, எனக்காக யாரும் இல்லை. என் வீட்டில் எப்பொழுதும் நான் தனியாக இருக்கிறேன். நல்லதோ கெட்டதோ அனைத்திற்குமே நான் தான் எல்லா விஷயமும் செய்கிறேன். எனக்காக யோசித்து ஒரு நல்ல விஷயத்தை செய்ய இங்கு ஆள் இல்லை. தனிமையில் வாடி கொண்டே இருக்கிறேன் என்று கவலைப்படுகிறாய். தங்கமே, நீ தனிமையில் வாடவில்லை. உன்னை காக்கும், உன் வீட்டை காக்கும் ஆண் தெய்வம் நான் வந்திருக்கிறேன். எளிதில் யாருக்கும் செய்யாத ஒரு நல்ல காரியத்தை உனக்காக செய்ய வந்துள்ளேன். நான் எது செய்தாலும் யோசித்து செய்பவன், அது உனக்கே தெரியும். எதுவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 4 முறை யோசிப்பேன். அது தந்துவிட்டால் நான் அதை யோசிக்கவும் மாட்டேன், வாழ்க்கையிலிருந்து எடுக்கவும் மாட்டேன். அவர்களுக்கு அது நிலையாகத்தான் இருக்கும். அது போலத்தான் உன் வாழ்க்கையில் இப்பொழுது கஷ்டங்களோ மிக மிக அதிகமாக இருக்கிறது. கழுத்தை பிடித்து நெரிப்பது போல் இருக்கிறது. எப்படி இருந்தாலும் மீளவே முடியாதோ என்ற ஒரு எண்ணத்திற்கே நீ வந்துவிட்டாய். என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் மீள முடியாது என்று யார் சொன்னது? நிச்சயமாகவே வாழ்க்கையில் மீண்டு விடலாம். அவன் நினைக்கும் முறைதான் வாழ்க்கையே. அதை அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டும். கஷ்டமாக நீ நினைத்தால் கஷ்டமாக இருக்கும். அந்த வாழ்க்கையையே நீ இஷ்டமாக நினைத்தால் நிச்சயமாக அந்த வாழ்க்கையானது உனக்கு பிடித்த மாதிரி மாறும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதுவரை எதுவுமே சாதிக்கவில்லை, எதுவுமே செய்யவில்லை என்று நினைக்காதே. உன்னை காக்கும் ஆண் தெய்வம் இந்த சாய் சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களையும் நிறைய அவமானங்கள், சண்டைகள், சச்சரவுகள் அனைத்தையுமே பார்த்து விட்டாய். இனியோ உன் வாழ்க்கையில் அனைத்து நல்ல காரியங்களை மட்டும்தான் பார்ப்பாய். வாழ்நாள் முழுவதும் நீயும் உன்னுடைய குடும்பமும் நிம்மதியாக இருப்பீர்கள். ஒரு மனிதனுக்கு மனித உதவி இல்லாமலும் வாழலாம். ஆனால் எந்த ஒரு உயிராக இருந்தாலும் தெய்வ உதவி நிச்சயமாகவே தேவைப்படும். ஏனென்றால் இந்த உலகத்தை காக்கும் தெய்வம் ஒரே ஒருவன். அவன்தான் அனைவரையுமே பாதுகாத்து கொண்டு இருக்கிறான். உன் வாழ்க்கையை பாதுகாக்கும் விஷயமும் தெய்வத்திடம்தான் இருக்கிறது. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பாரங்களையும் அந்த தெய்வமானது சுமந்து உனக்கான நல்லதுகளை தந்துவிடும். நீ எதையுமே நினைத்து கவலைப்பட வேண்டாம். சந்தோஷத்தை மட்டுமே ஞாபகம் வைத்துக்கொள். கவலைகள் இருந்தால் அதை தூக்கி போட்டுவிடு. எந்த ஒரு நேரமும் எந்த ஒரு தவறும் உன் வாழ்க்கையில் நடக்காது. நீ புண்ணிய பண்ண குழந்தை, இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாய். நீ கஷ்டப்படவே இல்லை என்று நான் சொல்லவில்லை. கஷ்டப்படுகிறாய். உன் வாழ்க்கை மூழ்கும் அளவுக்கு இப்பொழுதுதான் சிறிய அளவு மீண்டு வந்திருக்கிறது. திரும்பி உன் வாழ்க்கையில் அது போல அல்ல, எது போலும் பிரச்சனைகள் வராமல் நான் பார்த்து கொள்கிறேன். உன்னை காக்கும் ஆண் தெய்வம் நான் எப்பொழுதுமே உன்னுடன் தான் இருப்பேன். சிரித்தபடியும் மன அமைதியுடனும் பேரும் புகழுடனும் நீ வாழ்வாய். யாரும் இல்லை என்று கவலைப்படாமல் நான் இருக்கிறேன் என்ற ஒவ்வொரு தினமும் நினைத்து கொண்டே இரு. ஒரு நாள் நான் நிச்சயமாகவே உன் கண்முன் வந்து தோன்றுவேன். யாருக்கும் தராததை சீக்கிரமாக உன் வாழ்க்கையில் இன்பத்தையும் பல விதமான நன்மைகளையும் நான் தருகிறேன். சீக்கிரமாக உன் வாழ்க்கையில் உன்னை நான் கரை சேர்ப்பேன். பேரும் புகழுடனும் வாழ்வாய். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.